பேசுகிறது ஒழுங்காக கேட்குதான்னு தெரில. இப்போ நம்ம கிளாம்பாக்கம் வந்திருக்கோம். நைட் ஆயிடுச்சு. டைம் அரௌண்டு பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆயிடுச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னா சேலம் போக போகிறோம். சென்னையிலேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். நான் வந்து பிளான்லாம் போட்டேன் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. அப்புறம் ஆட்டோ வந்துருச்சுன்னு வேகமாக கிளம்பிட்டோமா, அதனால் வீட்டில் ப்ளாக் பண்ண முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோலையும் வ்ளாக் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. அதனால் இப்போ டேரெக்டாக கிளாம்பாக்கம் வந்துட்டோம். கிளாம்பாக்கம் உள்ளே வரதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வீடியோவாக. நான் காட்டுறேன் கிளிப்பாக போடுறேன் பாருங்கள். லாஸ்ட்ல இல்லை எப்பயோ போடுறேன். இப்போ நான் அந்த சைடு திருப்பி என்ன ஆகுதுன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாவே தெரியுது இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு. நீங்களே பாருங்கள் மக்களே. இவங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய விளக்குது. இங்கே பாருங்கள் கேமராவெல்லாம் இதாகவும் வைக்கிறாங்க. அங்கே என்னமோ இதில் வைக்கிறாங்க, அது என்னன்னு கிளியராக தெரில. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதெல்லாம் இருக்குது. நிறையா ட்ராயிங்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ளே வந்துட்டோம். பாருங்கள் பஸ் ஸ்டாண்டாக இருக்குதா, அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. பார்க்க ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. இதுதான் புது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் போக போகிறோம். சேலையிலேருந்து அதான் போக போகிறோம். நம்ம வந்து எஸ்ஆர்டியில் புக் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் பஸ் இப்போ இருக்குன்ட்டு. பாருங்கள் 1413 ரெஸ்டாரண்ட்டில் இப்படி போட்டிருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர்லாம் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள் ஏர்போர்ட் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் தராங்க. பாருங்கள் லிஃப்ட்டு, ஏசி, பிளாட்ஃபார்ம் நம்பர்லாம் தனித்தனியாக போட்டு பிளேஸும் தனித்தனியாக இருக்குது. இப்போ பாருங்கள் கடலாக இருக்குது. என்னாச்சும் வேணும்னா வாங்கிக்கலாம். இப்போதைக்கும் ஒன்றும் வாங்க போகிறதில்ல. பாருங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அச்சஸா ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. பார்த்தாவே தெரியும் நிறையா இது வந்துச்சு. இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஆம்னி பஸ்ஸுன்னு தனியாக இதே கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் நம்பரும் போட்டிருக்கு. பிளாட்ஃபார்ம் தகுந்த மாதிரி அங்கே பாருங்கள் 12 13 அங்கே போட்டிருக்கு. இப்போ நம்ம 14 போயிட்டுருக்கோம். தெரியல என்ன பிளாட் நம்பர்னு. நான் பார்த்துட்டு பஸ் இங்கே இருக்குது என்னன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நிறையா பஸ் நிற்கிது. எல்லா ஊருக்கு போகிறதும் இருக்குது. இருங்க லாரிலாம் வந்து மறைச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பஸ் இருக்குது. நேஷனல் டிராவல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த எல்லா ஊருக்கும் இருக்குது இந்தியாவுக்குள்ளே. நம்ம பஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பஸ் வந்துடுச்சான் பார்த்தோம். பிளாட் நம்பரும் போட்டிருக்குறாங்க. பிளாட் நம்பர் 14 பே 14. அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். இன்னும் பஸ் வரல. ஆமாம் ஏன் வராது, ஏன்னா பஸ் வந்து 10:30க்கு நாங்கள் 10 o'clock வந்து அப்படியே பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்கலான்னு போகிறோம். நான் கேமரா வந்து சரி திருப்பி பஸ் ஸ்டாண்டில் எப்போ இருக்குது என்னென்ன பஸ்ஸில் நிற்கிதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்க்க போயிட்டோம். எங்களோட பே பார்த்திங்கன்னா அந்த 4 இது காலியாக இருக்குது. அதனால் அங்கே தான் எங்கள் பஸ் வரப்போகுது. இன்னும் வரல. அதனால் நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பாருங்கள் கலர்லாம் பஸ் இருக்குது. பிஆர் ட்ராவல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பர் சபரி பாஸ் டிரான்ஸ்போர்ட். என்னாச்சு ஸ்நாக்ஸ்க்கு வாங்கிட்டு கால். காய்ஸ் நான் சொல்ல மாதிரி நான் ஒன்றும் வாங்கலை. ஜூஸ் மட்டும் வாங்கியிருக்கேன், பன்னீர் சோடா. எங்கேயாச்சும் பசிச்சாக்கி இது குடிச்சிக்கலாம். வேறு அப்படியே அந்த சைடு போயிட்டுருக்கோம். நான் கேமரா அந்த சைடு திருப்பி எல்லாம் கிளியராக காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் ரோக்கு வந்துட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9லேருந்து அது வரைக்கும் கவர்மெண்ட் பஸ் தான். பிளாட்ஃபார்ம் நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2
9 கிட்ட வந்து எல்லாமே கவர்மெண்ட் பஸ் தான், பார்த்தாவே தெரியும். இப்போ பிளாட் நம்பர் 8 to 9 வந்துட்டோம், பார்த்தாவே தெரியும். இங்கே போகுதுன்னு போட்டிருக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 9. மேலே கிளியராக போட்டிருக்காங்க. 24 hours by 7 ஃபுட்டு இருக்குது. இங்கே மிட் நைட்டில் வந்தால் கூட இங்கெல்லாம் முக்கால்வாசி ரெஸ்டாரண்ட் திறந்துருக்கோம், பிரச்சனை கிடையாது. நிறையா பஸ்ஸு நிற்கிது. நம்ம இப்போ பிளாட்ஃபார்ம் 9க்கே வந்துட்டோம். ஆனால் நம்மளோடது பிளாட்ஃபார்ம் 14. அதுவும் இல்லாமல் பே வந்து பார்த்திங்கன்னா 4. அதுதான் அப்படியே போய்கிட்டே இருக்கோம். சும்மா ரவுண்ட்ஸ் வந்தோம், ஏன்னா அங்கே இருந்தாலும் உட்காடுறதுக்கு அங்கே ஃபுல்லாகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் 10 to 11 போட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் 10 to 11 போட்டிருக்குன்னா அந்த 10க்கு தனியாக சீட்ஸு, 11க்கு தனியாக சீட்ஸ் கொடுத்துருக்காங்க உட்காடுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், தனித்தனியாக உட்காடுறதுக்கு எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கும் உட்காடுறதுக்கு. ஆனால் என்னாச்சுன்னா எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, நிறையா பிளேஸ் ஃபுல்லாகிடுச்சு. நம்மளோடது பார்த்திங்கன்னா SRT வால்வோ 2+2 ஆக்சில்னு போட்டிருந்துச்சு. தெரில, பஸ் வந்தால் தான் என்ன கண்டிஷன், புது பஸ்ஸாக பழைய பஸ்ஸாக எல்லாமே பார்க்கலாம். இப்போதைக்கும் அதோ தெரியுதா தூரத்தில் மேலே 14, அதுதான் நம்மளோட பஸ் பிளாட்ஃபார்மு. அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு நான் கண்டினியூ. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருந்தோமா, நம்ம SRT பஸ் மாதிரியே இருக்குன்னு போய் பக்கத்தில் போய் பார்த்தா இதுதான் எங்கள் பஸ்ஸு. அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் நம்பர் 14க்கு தான் போகுது. அதே நம்பர், இதே பஸ்ஸு தான் நாங்கள் போக போகிறோம். எப்படி இருக்குது எல்லாமே பஸ்ஸில் ஏறினாங்க அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். சொன்ன மாதிரி இதுதான் நம்ம பஸ்ஸு. பாருங்கள் நம்பரை TN90 KF444 இது 44. அப்புறம் பாருங்கள் ரஷ்ஷாக இருக்குது, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 தான் வரும் போட்டுருந்துச்சு, ஆனால் 10 o'clock வந்துடுச்சு. எப்படியோ உள்ளே போட் பண்ணிக்கலாம். கைஸ், நான் சொன்ன மாதிரி பஸ்க்குள்ளே வந்துச்சு. புக் பண்ணது ஏசி பஸ். நம்ம நம்பர் D1 D2 இதுதான் கீழே இருக்குது. இதே தான். நான் அப்படியே உள்ளே போய்க்கிறேன், பார்த்தாவே தெரியும் உள்ளே வந்தாச்சு. சரி, நான் உள்ளே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு கண்டினியூ பார்த்திங்கன்னா வந்தாச்சு. பஸ்ஸுக்குள்ளே ஏறி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. பஸ்ஸு வந்து 10:30க்கு எடுப்பாங்கன்னு போட்டிருந்துச்சு. நான் ஒரு 10:15க்கு வருவாங்கன்னு வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து 10 o'clock வந்துட்டாங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் பஸ் எடுக்கிறது 10:30 ஆகிடும். இங்கே பாருங்க, கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான். எங்கே நாங்கள் விளாக் எடுத்தோன்னா அங்கேயே இன்றைக்கி உள்ள பஸ்ஸுக்குள்ளே இருக்கோம். பஸ்ஸு ஸ்டார்ட் ஆனோன்னு கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் ஸ்டார்ட் ஆக அரௌண்டு இன்னும் 1/2 an hour ஆகும். அதனால தான் சொல்கிறேன், ஸ்டார்ட் ஆனோன்னு கனெக்ட் பண்ண. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி பஸ்ஸில் ஏறியாச்சுன்னு சொன்னேன். 1/2 an hour எடுப்பாங்கன்னு பார்த்தேன். 10:30க்கு எதிர்பார்த்தேன். 10:35 கரெக்டாக ஒரு 5 minutes வெயிட் பண்ணாங்க, எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளில வரோம். பார்த்திங்கன்னா நிறையா பஸ்ஸு வருது, எல்லா ஊருக்கு போகிற பஸ்ஸும் வருது. நம்ம போகிறது முக்கியமாக சேலம் போகிறோம், அதனால் நல்ல பஸ் தான், பார்த்தாவே தெரியும். பின்னாடி குஷன்லாம் கொடுத்துருக்காங்க, லைட் கொடுத்துருக்காங்க, ஃபோன் இது கொடுத்துருக்காங்க. ஏசி வந்துட்டு முன்னாடி பேக்கேஜுக்கு அதை 2 இடம் தந்துருக்காங்க. முன்னாடி அந்த பேக்கேஜுக்கு 2 இடம் தந்துருக்காங்க. அப்புறம் பேக்கேஜுக்கு ஒரு ஏசி வெண்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இது க்ளோஸு இது கொடுத்துருக்காங்க, கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அரௌண்ட் 500 வருது. 500க்கு ஒர்த்து தான். வித் ஏசி ஸ்லீப்பர் வால்வோ பஸ்ஸு 500க்கு ஒர்த்து. இங்கே வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகுது. ரோட்டில் ஜாயிண்ட் ஆயிருச்சு, பார்த்தாவே தெரியுது. ஜாயிண்ட் ஆயிடுச்சு. பில்டிங்லாம் வருது.
கரெக்டாக பண்ணிட்டு கேமரா வந்து சைடு திருப்பி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி மெயின் ரோடு வந்தாச்சு. அப்போதான் கிளம்பியிருக்கோம். இப்படியோ வந்து ஸ்டாப்புக்கு நிறுத்துவாங்க. அப்போ நான் வந்து இங்கே நிறுத்திருக்காங்க. இன்னும் இத்தனை மணிக்கு ஸ்பீடாக வராங்களா எல்லாமே சொல்கிறேன். இப்போ எதுக்கு தூங்கிட்டு அப்புறம் ஸ்டாப் வந்தோடனே பார்க்குறேன். இல்லைன்னா டேரெக்டாக சேலத்தில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உளுந்தூர்பேட்டையில் ஸ்டாப்புக்கு நிறுத்துறாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஸ்டாப்புக்கு நிறுத்தோடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இப்போ பஸ்ஸில் ஏற போகிறோம். சரி, கூட்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா பஸ்ஸும் இங்கே தான் நிற்கிது. நம்ம பஸ் இங்கே தான் நிற்கிது. இனிமேல் சேலத்தில் தான் போய் டேரெக்டாக நிறுத்துவாங்க. சரி, ஸ்பீடாக வந்துச்சு. 1:15 ஷார்ப்பாக நிறுத்திட்டாங்க. 15 மினிட்ஸ் 1:30 எடுப்பாங்க. சரி, உள்ளே ஏறலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் ரூம் வந்தாச்சு. நான் இறங்கினோடனே விளாக் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எல்லாமே இருட்டாக இருந்தனால அதிகம் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம ரூம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் விளாகில் பெரியார் யூனிவர்சிட்டியில் ஒரு வேலை இருக்குது, அது முடிக்க போகிறது. அப்புறம் நம்ம சேலத்துலேருந்து நாமக்கல் போவோம். அது நெக்ஸ்ட் எபிசோடாக வரும். சேலம் டு நாமக்கல்னு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வரும். சரிங்க, நெக்ஸ்ட் விளாகில் சந்திக்கலாம். பாய்.